வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவின் பிரதான எதிரி நாடான சீனாவிடம் J-20 மற்றும் J-35 அப்படிங்கிற ரெண்டு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருக்குது. இதனை தொடர்ந்து பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து J-35 விமானத்தை வாங்குவதற்கு முடிவு செய்து அதற்கான வேலைகள்ல தீவிரமா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவிடம் தற்போது ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்குறதுக்கான எந்த ஒரு திட்டமும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானங்களோட எண்ணிக்கை வருடா வருடம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனை தொடர்ந்து நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா, அமெரிக்கா இல்லனா ரஷ்யாவிடம் இருந்து ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ரஷ்யா தன்னுடைய Su-57E 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. அதுவும் இந்த Su-57E 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை ரொம்ப குறைவான விலையில இந்தியாவுக்கு கொடுக்க முன் வந்திருக்காங்க. உடனே நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி Su-57E 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டில் இந்தியா இந்த Su-57E 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கான காரணங்கள் என்ன? இந்த Su-57E 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை குறைவான விலையில இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறதுக்கு பின்னாடி ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய திட்டம் இருப்பதா நான் நினைக்கிறேன். அது என்ன விஷயம்? இந்தியா இந்த Su-57 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்குனாங்கன்னா அது இந்திய விமானப்படைக்கு லாங் டேர்ம்ல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், கடற்படை ஹெலிகாப்டர்கள்ல இருந்து போர்க்கப்பல்களை தாக்கக்கூடிய ஒரு அதிநவீன மிசைல இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா முன் வந்திருக்காங்க. அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்க முன் வந்திருக்க மிசைல் இந்தியாவுடைய சீடினியல் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிசைல் மட்டும் இந்திய கடற்படை ஹெலிகாப்டர்கள்ல இணைக்கப்பட்டால் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அமெரிக்கா எந்த மிசைலை இந்தியாவுக்கு கொடுக்க முன் வந்திருக்காங்க, அந்த மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த மிசைல என்ன மாதிரியான ஆபரேஷன்கள்ல பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீப நாட்கள்ல இந்தியாவுக்கு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட தேவை அதிகரிச்சு கொண்டே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நமது எதிரி நாடுகளிடம் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இருக்குது. அதை கவுண்டர் செய்யணும்னா இந்தியா தற்போது ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வெளிநாட்டுல இருந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் சமீப நாட்கள்ல அதிகமா முன்வைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில ரஷ்யா மறுபடியும் இந்தியாவுக்கு தன்னுடைய Su-57E 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்தியாவுக்கு ரஷ்யா ஆஃபர் செஞ்சிருக்க இந்த Su-57E 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் பழைய Su-57 விமானங்கள் இருந்து மிகப்பெரிய அளவுல அப்கிரேட் செய்யப்பட்ட விமானம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த விமானத்துல ஸ்டெல்த் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விமானத்தோட ஏவியானிக் சிஸ்டத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்களை ரஷ்யா கொண்டு வந்திருப்பதா சொல்றாங்க. ரஷ்யா இந்த Su-57E விமானத்தை இந்தியாவை வாங்க வைப்பதற்கு இந்த விமானத்தோட விலையையும் மிகப்பெரிய அளவுல குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம Su-57E விமானத்தை இந்தியாவோட ரூபாயிலே இந்தியா வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு பல ஆஃபர்களை இந்தியாவுக்கு கொடுத்து இந்தியாவை எப்படியாவது இந்த Su-57 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்க வச்சிடலாம் அப்படின்னு ரஷ்யா முயற்சி செய்றாங்க. இந்த சூழ்நிலையில ரஷ்யாவோட மிகவும் முக்கியமான டிஃபென்ஸ் அனலிஸ்டான விளாடிமிர் கர்னசோவா என்ன சொல்றாருன்னா, இந்தியா ஒரு குளோபல் பவரா உருவெடுப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. எல்லா வகையிலையும் இந்தியா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா ராணுவ ரீதியில ஒரு சூப்பர் பவரா உருவெடுக்கணும்னா விமானப்படையோட வலிமை ரொம்பவும் முக்கியம். அதற்கு இந்தியாவுக்கு ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் தேவை. அதனால இந்தியா ரஷ்யாவோட இந்த Su-57
Su-57E ஆஃபரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ஏவியேஷன் டெக்னாலஜில ஒரு உச்சம். அது போன்ற ஒரு டெக்னாலஜிய ரஷ்யா கொடுக்க முன் வரும்போது இந்தியா அதை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. தற்போது உலகத்துல நிலவக்கூடிய geopolitical situations வச்சு பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட தேவை ரொம்பவும் அவசியமா இருக்குது. இந்தியா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்கணும்னா ஒன்னு ரஷ்யாவிடம் இருந்து வாங்கலாம், இல்லனா அமெரிக்காவிடம் இருந்து வாங்கலாம். ரஷ்யாவோட Su-57E 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் உக்ரைன் போன்ற யுத்த களங்கள்ல பயன்படுத்தப்பட்டு அதோட செயல்திறனை ப்ரூவ் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் Su-30MKI ஃபைட்டர் ஜெட் விமானம் போன்ற பல்வேறு ஆயுதங்களை இரு நாடுகளும் இணைந்து இந்தியாவிலே தயாரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த Su-57E 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவிலே தயாரிக்கலாம். என்னதான் ரஷ்யா இந்தியாவுக்கு பல ஆஃபர்களை கொடுத்து இந்த Su-57E 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்க வைக்க முயன்றாலும் இந்தியா இந்த ஆஃபரை ஒரு சந்தேக கண்ணோடு தான் பாக்குறாங்க. ஏன்னா இந்தியா முதல்ல FGFA அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த Su-57 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குவதற்கு ரஷ்யாவுடன் இணைந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல ரஷ்யா விமானத்தோட டெக்னாலஜிய முழுவதும் இந்தியாவுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம விமானத்தோட விலையையும் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சாங்க. இந்திய விமானப்படை அதிகாரிகளுக்கு இந்த Su-57 விமானத்தோட ஸ்டெல்த் திறன் குறித்தும் சந்தேகங்கள் இருந்துச்சு. இதனால 2018 இந்தியா FGFA திட்டத்தில இருந்து வெளியேறினாங்க. இப்படி ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் ரஷ்யா கூட இருக்கும் பொழுது ரஷ்யாவோட இந்த புதிய ஆஃபரையும் இந்தியா சந்தேக கண்ணோடு தான் பாக்குறாங்க. ரஷ்யா இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இந்தியாவுக்கு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை கொடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்திய விமானப்படையில அதிக அளவுல பயன்பாட்டில் இருப்பது MiG-29, Su-30MKI, MiG-21 போன்ற ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள் தான். இந்த விமானங்கள் அடுத்த 10 முதல் 15 வருடங்கள் இந்திய விமானப்படை பயன்பாட்டில் இருக்கும். அதற்கு பிறகு இந்தியா தன்னுடைய உள்நாட்டு விமானங்களான தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2, AMCA போன்ற விமானங்களை பயன்படுத்தி ரஷ்ய தயாரிப்பு விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அப்படி இந்தியா செஞ்சாங்கன்னா ரஷ்யாவோட ஆயுத ஏற்றுமதி மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். இப்போ இந்தியா AMCA திட்டத்தின் மூலமா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை சொந்தமா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு இந்தியால வேலையே இருக்காது. ரஷ்ய ஆயுதங்களை இந்தியா வாங்கவே மாட்டாங்க. இது ரஷ்யாவோட ஆயுத ஏற்றுமதியில மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரஷ்யா இந்தியாவை இந்த Su-57E 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்க வைப்பதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யா தற்போது ஆஃபர் செஞ்சிருக்க Su-57 விமானத்துல ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதிநவீன AES ரடார், எதிரிகளின் தாக்குதலில் இருந்து விமானத்தை பாதுகாக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்டாலியா 30 அப்படிங்கிற புதிய இன்ஜினும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய இன்ஜின் அதிக த்ரஸ்ட் கொண்டதா இருக்கும் அப்படின்னு ரஷ்யா சொல்றாங்க. இதன் மூலமா இந்த Su-57E விமானத்தினால சூப்பர் க்ரூஸ் செய்ய முடியும் அப்படின்னு ரஷ்யா சொல்றாங்க. இது போன்ற பல விஷயங்களை ரஷ்யா சொன்னாலும் இந்தியா இந்த Su-57 விமானத்தை ஒரு சந்தேக கண்ணோடு தான் பாக்குறாங்க. ஏன்னா இந்த விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இந்தியாவுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தை வாங்குவதற்கு ஒப்புதல் சொன்ன பிறகு ரஷ்யா இந்த விமானத்தோட விலையை கூட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால இந்தியா இந்த Su-57E விமானத்தை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவுடைய
AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் முழு வேகத்துல நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இந்த திட்டத்தை தடுப்பதற்காக தான் ரஷ்யா இது போன்ற ஆஃபர்களை இந்தியாவுக்கு கொடுக்கறாங்க. அதனால என்ன பொறுத்த மட்டில் இந்தியா இந்த ஆஃபரை பெரிதா எடுத்துக்கொள்ளாம AMCA விமான டெவலப்மெண்ட்ல அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இந்த Su-57E விமானத்தை வாங்கலாமா வாங்க கூடாதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட், இந்தியா சீன நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்கு தன்னுடைய சீ டினியல் கேப்பபிலிட்டிய சமீப காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதற்காக அமெரிக்காவிடமிருந்து P-8I Maritime பெட்ரோல் ஏர்கிராப்ட், MQ-9B சி கார்டியன் ட்ரோன்கள் மற்றும் MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்கி இந்திய கடற்படையில பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்திய கடற்படையில 9 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. 2025 வருடத்துக்குள் 15 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு சப்ளை செய்ய போறாங்க. இந்த ஹெலிகாப்டர்கள்ல இருந்து பயன்படுத்துவதற்கு ஒரு அதிநவீன ஆயுதத்தை வாங்குவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது காங்ஸ்பர்க் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்திடமிருந்து நேவல் ஸ்ட்ரைக் மிசைல் ஒன்றை வாங்க போறாங்க. இந்த நேவல் ஸ்ட்ரைக் மிசைல MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல் மட்டும் இந்திய கடற்படை ஹெலிகாப்டர்கள்ல இணைக்கப்பட்டால் அந்த ஹெலிகாப்டரோட தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த நேவல் ஸ்ட்ரைக் மிசைல் ஒரு லாங் ரேஞ்ச் precision guided cruise missile. இந்த மிசைலை பயன்படுத்தி கடல் மற்றும் தரையில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 185 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த மிசைல் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் முறைப்படி இயங்குது. இதனால மிசைல ஹெலிகாப்டர்ல இருந்து லான்ச் செஞ்சா மட்டும் போதும். ஹெலிகாப்டர்ல இருந்து கொண்டு டார்கெட்டை ட்ராக் செய்ய தேவையில்லை. மிசைல்ல இருக்கக்கூடிய சென்சார்களே டார்கெட்டை ட்ராக் செஞ்சு மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தும். இந்த மிசைல்னால 185 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியறதுனால எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் எல்லைக்குள் போகாம ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல இருந்து கொண்டே இந்த மிசைலை லான்ச் செய்ய முடியும். இதனால நமது ஹெலிகாப்டர்களை எதிரிகள் சுட்டு வீழ்த்துவது தவிர்க்கப்படும். இந்த நேவல் ஸ்ட்ரைக் மிசைல் ஸ்டெல்த் திறன் கொண்டது. இந்த மிசைலோட ரடார் கிராஸ் செக்ஷன் ரொம்ப குறைவா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்னால தண்ணீரோட மேற்பரப்புல மிகவும் குறைவான உயரத்துல பறந்து சீ ஸ்கிம்மிங் செய்ய முடியும். இதன் காரணமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு GPS அசிஸ்டட் ஹை ரெசல்யூஷன் டியூவல் பேண்ட் இன்டெலிஜென்ட் இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர் இருக்கு. இதனால டார்கெட்டோட போட்டோவை மிசைலுக்கு அனுப்புனா போதும். அந்த போட்டோவை பயன்படுத்தி மிசைல் டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தும். இது போன்ற ஒரு அதிபயங்கர மிசைல் இந்திய கடற்படை ஹெலிகாப்டர்கள்ல இணைக்கப்படுவது இந்தியாவோட தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.